மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. இல்ல கூட்டணி பத்தி தான் பேச வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பேசுறாருன்னா என்ன? நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? தலைமையில இருந்தா சொல்லி நீ ஒரு தலைவர்னா நீ என்னன்னா சொல்லுவியா? நான் MP, என் ரேஞ்சே வேற. அதனால நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ற வேலையெல்லாம் நீ வந்து வச்சுக்க கூடாது. அன்ஸ்டாப்பபிள். ஆமா, அன்கண்ட்ரோலபிள், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நானு உங்க முதலமைச்சரான அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு இருக்கலாம், நான் வந்து இருக்க மாட்டேன். டெல்லிக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு அவர் தான் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் தான் உண்மையா. 4.5 வருஷம் எங்கப்பா இருந்தீங்க? அது கேட்க கூடாது. 4.5 வருஷம் எப்படி கேட்பீங்களா? லேப்டாப் எப்ப கொடுத்தீங்க? 4.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. இந்த வருஷம் தானே கோடை காலம் வருது அப்படின்லாம் கேட்க கூடாது. இது வந்து வேற. இப்ப எப்ப தேவையோ அப்பதான் அதெல்லாம் வந்து செய்வாங்க. அடிச்சுட்டு போயிடுறதுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் போய் கிளம்பி போயிடுறாரோ செல்வ பெருந்தகை வந்து பெங்களூர். தலைவரே நிறுத்த சொல்லுங்க தலைவரே, அவங்க ரொம்ப பேசுறாங்க தலைவரே. அவங்க பேசுறதுக்குலாம் அவங்க என்ன முறைக்கிறாங்க தலைவரே. இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்த? கண்டனம் தெரிவிச்ச? யாரை கேட்டு கண்டனம் தெரிவிச்ச? நான் உனக்கு சொல்லவே இல்லையே கண்டனம். நானே கண்டனம் தெரிவிக்கல. நீ எங்க? நாங்களே பேசல, நீ யாரு? இல்ல, நானே கண்டனம் தெரிவிக்கல. நான் பேச சொன்னதே நான் தான். நீ ஏன் கண்டனம் தெரிவிக்க? ஐயோ தலைவரே, உங்களுக்கு புரியாது, நமக்கு கிடைக்க வேண்டிய பரவாயில்ல. நீ போய் இப்ப என்ன சொல்ற? கூட்டணி முறிவுன்னு போய் சொல்லு போ. தோத்த 40 இல்ல, முதல்ல நீ ஜெயிச்ச 25லயே போய் முதல்ல நில்லு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்றது. அதுக்குள்ள தோத்த 40 வந்து காங்கிரஸ் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. அது தாவேக்கா கூட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, அப்ப தாவேக்கா என்ன பாடுபட போகுது. ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், தாவேக்கா என்ன பாடுபட போகுதுன்னு தெரியல. ஏங்க நீ என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க வேலை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. எங்க வேலை பாக்குறதுக்கு? தாவேக்கால வேலை பாக்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. தாவேக்கால வேலை பார்க்க ஆள் இருக்காங்க. காங்கிரஸ் சேர்ந்து வேலை பார்க்குமா? காங்கிரஸ் உடைய கலை நிலவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஜோ. தம்பி 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 அப்படியே தூக்குங்க. என்ன நீ பிடிக்கவே இல்ல, தூக்குங்க. தள்ளு 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 மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. பாருங்க அப்படியே உன்னைய சூப்பர்வைசர் வேலை பார்க்கலாம் இங்க கூப்பிடல, உன்னையே வேலைக்கு தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். இல்ல அப்ப இருக்கு இவரு இந்த மாணிக்கம் தாக்கூருக்கு உங்களுக்கு எல்லாமே அப்பதான் இருக்குது. வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க. எம்பின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறானு, போஸ்ட் விட்டுங்கன்றானுங்க. எங்க கட்சியில வந்து அதுவும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. போஸ்ட் விட சொல்றாங்க. இது சரிப்பட்டு வராது. என்ன செல்லுறது என்ன வேலைக்கு ஆகாது. திமுக எதை கொண்டு உதயநிதி அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங்ல வந்து பேசியிருக்காரு. பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். ஆமா, பாட்டு போடாதீங்கன்னா கேட்கறது இல்ல. ஏதாவது ஒரு பாட்டை ரெடி பண்ணி போட வேண்டியது, அதுக்கப்புறம் ரேம்ப் வாக் பண்ண வேண்டியது, துண்டை தூக்கி சுத்த வேண்டியது. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஸ்ட்ராட்டஜி டீமா அவருக்கு பிடிக்கல. அததான் சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். இல்லையே, பொழுதுபோக்கிற்கான இடம் கிடையாது. சொன்னது விஜயங்க. விஜயவா? ஆமா. என்ன சொல்றீங்க நீங்க முழுசா கேட்காம நீங்க வந்து இப்படி போட்டு அடிச்சுட்டீங்களே. பாலிடிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இல்லன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அது அவரு போய் விஜய்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டேடி எதுவும் பண்றது இல்ல. டேடிக்கு சொல்ற டைரக்டர் டீம் இருக்குல்ல, அவங்க பண்ற வேலை. அவங்களதான் சொல்றாரு பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. அதனால அது அப்படிதான் போகும். அதுக்கு என்ன பண்றது? டைரக்டா சொல்ல முடியாது. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் மிஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் கூட பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இன்னமும் வந்து பண்ணாதவங்க பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக வரும். சொல்லுங்க, போலாங்களா? போலாமே. நான் ஆரம்பிச்சா அப்படின்னு இல்ல சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருக்கு. என்ன என் தலைவனை சீண்டி பாக்குறீங்களா? ஆமா, கூல் சுரேஷ் மாதிரி தான் கூலே இல்லாம பேசணும். இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இடையில வந்து 2 பேருக்கான ஃபைட்டை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். நேற்றுக்கு ஒருபடி முன்னாடியே போயிடுச்சு காங்கிரஸ். நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் ஒன்று நடத்தி தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த தடவை நான் இதை வாங்கி தான் ஆவேன், நான் வாங்காமல் எப்படி போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? இதுக்கு செல்வ பெருந்தகை வந்து அவர் என்ன பெரிய ஆளா? ஆமாண்டா, கெத்தா ஸ்டைலா, நீ என்ன புலியா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்க பேசுறது ஜனநாயகத்துக்கு எதிரானது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அவர் இப்ப ஜனநாயகனுக்கு எதிராக பேசினாரு. அவர் ஜனநாயகனுக்கு ஆதரவா தானே.
இல்ல ஜனநாயகத்துக்கு காயத்துக்கு ஜனநாயக நாயகனுக்குலாம் நாயகனுக்கு ஆதரவா தான் போயிட்டு இருக்குது, ஜனநாயகத்துக்கு தான் இப்போ பிரச்சனையா இருக்குது. நம்ம அன்னைக்கே கூட சனிக்கிழமையே வந்து பேசியிருந்தோம் சார். ராகுல் என்ன முடிவு எடுக்க போறார், திமுகவா தாவேக்காவா, கை கழுவ போறாங்களா என்னன்ற மாதிரியான அது இன்னும் தீவிரமாயிருக்கு. உக்கிரமா இப்ப வெயில் எப்படி நமக்கு உக்கிரமாயிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா பனிப்பொழிவு கம்மியாகி பகல்ல வெயில் உக்கிரமாகுதோ அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில இது வந்து உக்கிரமாயிட்டே போகுது. சும்மா இது ஏதோ கேட்கறாங்கன்ற மாதிரி பார்த்தா இல்ல, உண்மையாவே அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், தமிழ்நாட்டுல எப்படியாவது காங்கிரஸை வளர்த்துடணும், அதுக்கு வளர்க்கறதுக்கு எப்படியாவது திமுக கிட்ட இருந்து வெளியே போயிடணும் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வெயிட் பண்றாங்க. அதுல முக்கியமானவர் மாணிக்கம் தாக்கூர், அவர் தலைமையிலான அந்த ஆட்கள் தான் இந்த இதெல்லாமே பண்றாங்க. அவரு, பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, இவங்க எல்லாமே ஒரு இதுவா ஒரு கேங்கா இப்போ வந்து இருக்காங்க. இதுல சைலண்ட் ஆனது ஜோதிமணி, இவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர் அதுக்கான இதுவே இல்லாம இருக்காரு. ஏன்னா அவர் வந்து டைரக்டா ராகுல் கூடயே போய் அப்பப்போ பேசிட்டு வரதுனால எங்க சந்தேகம் வருதுன்னா, ராகுல் கிட்ட பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம் தீவிரமா பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல கூட்டணி பத்தி தான் பேச வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பேசுறாருன்னா என்ன? நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? தலைமையில இருந்தா சொல்லி நீ ஒரு தலைவர்னா நீ என்னன்னா சொல்லுவியா? நான் எம்பி, என் ரேஞ்சே வேற, அதனால நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ற வேலையெல்லாம் நீ வந்து வச்சுக்க கூடாது. அன்ஸ்டாப்பபிள். ஆமா, அன்கண்ட்ரோலபிள், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நானு உங்க முதலமைச்சரான அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு இருக்கலாம், நான் வந்து இருக்க மாட்டேன், டெல்லிக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு அவர் தான் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் தான் உண்மையா 4.5 வருஷம் எங்கப்பா இருந்தீங்க? அது கேட்க கூடாது. 4.5 வருஷம் எப்படி கேட்பீங்களா? லேப்டாப் எப்ப கொடுத்தீங்க? 4.5 வருஷத்துக்கு அப்புறம் தானே கொடுத்தாங்க, இந்த வருஷம் தானே கோடை காலம் வருது அப்படின்லாம் கேட்க கூடாது. இது வந்து வேற. இப்ப எப்ப தேவையோ அப்பதான் அதெல்லாம் வந்து செய்வாங்க, அடிச்சுட்டு போயிடுறதுக்கு என்ன பண்றது. அது மாதிரி கேட்டோன்னே இப்போ வந்து உண்மையாவே பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது திமுக காங்கிரஸ் வந்து உறவு. வேற வழியே இல்லாம இதை விவாதத்துக்கு எடுக்க வேண்டிய நிலைமை, பரிதாபத்திற்குரிய நிலைமை ஊடகங்களுக்கு வந்துருச்சு. இத்தனை நாளா என்டிஏ, அதிமுக பாஜக, அதிமுக ஓபிஎஸ், ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ், இபிஎஸ் வெர்சஸ் சசிகலா அப்படின்னு டிடிவி தினகரன் துரோகி இப்படின்னு போயிட்டு இருந்த டிபேட்டு இப்போ கொஞ்ச நாளா பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. திமுக இல்ல நீங்க எப்பயுமே ஒரு விஷயம், நம்ம தாவேக்கா சுணக்கமா இருக்கிற நேரத்துல இப்போ வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஒரு வேகம் எடுத்திருக்கு, இப்போ காங்கிரஸ் வேகம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். காங்கிரஸ் வேகம் இருக்குல்ல, காங்கிரஸ்ல ஒரு குரூப் வேகம் எடுத்திருக்கு. பார்த்தா திடீர்னு மாணிக்கம் தாக்கூர் வந்து, யாருக்கும் தெரியாது மாணிக்கம் தாக்கூர் திடீர்னு வந்து உள்ள வராரு. பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தினா யாருக்குமே தெரியாது. அவர் திடீர்னு உள்ள வந்து பாத்தீங்களா, மகளிர் உரிமை தொகையினாலாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. இது எதுக்குன்னா இவரு சொன்னாரு, நம்ம ஆர்எஸ் பாரதி சொன்னாரு, மகளிர் உரிமை தொகையினால் இனிமேல் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்குலாம் இனிமேல் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எவன் சொன்னது? நான் கேட்பேன், நான் கேட்பேன், நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி. மகளிர் உரிமை தொகையெல்லாம் ஒரு நல்ல ஸ்கீம் தான், அதெல்லாம் 9 மாநிலத்துல கொடுத்தாங்க, அதுல 5 மாநிலத்துல தோத்து போயிட்டாங்க, அதை பத்திலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, அது மட்டுமே ஜெயிக்க வைக்காது அப்படின்ட்டு. மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லிட்டாரு, அதுதான் வந்து ராகுல் பண்ண ஸ்கீம் அவங்க ஆரம்பத்துல, அதனால அது ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கறது உண்மை, அது சும்மா காட்சிகள்லாம் கிடையாது, பப்பு பூவாவும் கிடையாது, அது உண்மையாவே அவங்க கேட்கறாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு மெயில் கூட வந்து லீக் ஆயிருக்கு. அதுல கூட வந்து மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, நமக்கு வந்து வெறும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லாம உள்ளாட்சிகள்ல கூட ஒரு 30% வந்து நமக்கு வந்து வேணும், அந்த இடத்துலயே நம்ம வந்து போட்டி போடணும், அப்பதான் நம்ம வந்து உரிய மரியாதை இருக்கணும். அதை தாண்டி நேற்று அந்த கூட்டத்துல ஒருத்தர் பேசும்போது, நிர்வாகி ஒருத்தர் பேசும்போது, தாவேகா கூட போவோம் அப்படின்றாரு, நேரடியாவே சொல்றாரு. திமுக கூட போறதை யாருமே விரும்பல. ஆமா, தாவேகா கூட நம்ம வந்து போயிடலாம், தாவேகா கூட போறதுதான் பெஸ்ட் அப்படின்றாரு. அப்புறம் வெளியே வந்து மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு, நாங்க கேட்கறது உரிய மரியாதை, அந்த மரியாதை எங்களுக்கு வேணும், அதை கொடுக்காம நீ வாடா போடான்னு சொன்னா நானும் வாடா போடான்னு தான் சொல்லுவேன் அப்படின்றதுதான் இப்போ ஸ்டாண்டா இருக்கு. சோ இப்போ இதெல்லாம் வந்து வாடா போடான்னு ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம பேச முடியாதுல்ல. பேசலாமே, வெளியில வந்துட்டு நம்ம வாடா போடான்னு பேசிக்கலாம், ஒரே வீட்டுக்குள்ள இருந்து வாடா போடான்னு பேசினாதான் வெளியே அனுப்புவாங்க. இப்போ நீங்க வெளியே போயிட்டு வாடா போடான்னு சொன்னீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளாரே வந்துட்டு டேய் நீ யாரா என்ன கேட்கறது அப்படின்னு கேட்டா அப்ப வந்து அடிச்சு வெளியே துரத்துவாங்க. அப்ப நான் வேற வீட்டை பாத்துக்கிறேன், எனக்கு இதை விட பெரிய வீடு எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு ரூம் தான் தர, எனக்கு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு வீடே தரேன்னு சொல்றாங்க. அதான் சொல்லி அந்த வீட்டை பாக்குறாங்க. ஒரே வீட்டுல உட்காந்து அடிச்சுட்டு இருந்தேன்னா ஓனர் வாடகை காலி பண்ணிட்டு, அதுதான் அவங்களும் சொல்றாங்க, இருந்தா இருங்க இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மூட்ல தான் இருக்காங்க. ஆனா உள்ள வந்து உதறல் இருக்கு, போனா பெரும் பிரச்சனையாச்சு, அது நமக்கு அவமானமாச்சு, எந்த ஒரு காரியாக்க இந்த கிளி கிழிக்கிறான்னு நினைப்பாங்களேன்றதுனால. ஏன் இது சொல்லுவாங்களே வடிவேல் காமெடியில் வருமே, அடிபிடித்த கைப்புள்ளைக்கே இப்படி இருக்குன்னா அடி வாங்கின உயிரோட இருப்பான நினைக்கிறேன்ற மாதிரி இருந்தாலுமே உள்ள வந்து ஆடிக்கிட்டு தான் இருக்கு. பேஸ்மெண்ட் பயங்கர வீக் ஆகிட்டே வருது.
என்னடா அதிமுகவை பற்றி பேசிட்டு இருந்த சேனல்லாம் வேறு வழி இல்லாமல் நம்மளை பற்றி பேசுகிறானுங்க, இதை இப்படி பேசலாம், எப்படியாவது மடை மாற்றி கனவு காணுங்கள், தூங்கி எந்திரிங்கள்னு சொன்னாலும் எவனும் மதிக்க மாட்டேங்கிறானேன்றதுனால எல்லாமே பல வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் முதலமைச்சரே சொல்லிட்டாரு, ஆட்சி அதிகாரத்துல எங்கள்கிட்ட பங்கு கேட்காதீங்க ப்ரோ, அதெல்லாம் வந்து தப்பு ப்ரோ அப்படின்னோடனே, அப்படியா ப்ரோ, சரி ப்ரோ, ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் எங்களுக்கு பங்கு வேணும் ப்ரோ. இப்போதான் பேசிக்கிட்டு இருக்கேன், மரியாதை இல்லாம திருப்பி திருப்பி அதையே கேட்கறேன்ற மாதிரி ஒரு பக்கம் பங்கு இருக்கு. ஆமா, இதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. இதுக்கு இப்ப செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்படி பேசுறது வந்து சரி கிடையாது, இதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்கு நியாயம் கிடையாது. ஏன்னா இவர் இங்க இருந்து கூட்டணியில் போய் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, ஏன்னா இவருக்கு எம்எல்ஏ ஆகணும். அப்ப இவர் எம்எல்ஏ ஆகணும்னா திமுக கூட இருந்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியும்னு அவர் நம்புறாரு. அதே மாதிரி அவங்க கூட இருக்கிற எல்லா மூத்த நிர்வாகிகள், சிதம்பரமா இருக்கட்டும், போபண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரா இருக்கட்டும், எல்லாருமே விரும்புறாங்க. ஆனா தொண்டர்கள்ட்ட எப்படி போகுதுன்னா, நமக்கு மரியாதை இல்லை, நம்மள அவமானப்படுத்துறாங்க. நமக்கு 65 சீட்ல இருந்து 25 சீட் வரைக்கும் இப்ப இறங்கிட்டாங்க. நம்ம ஒருவேளை இதுக்கு வரும்போது நம்ம 2014 இருக்கும்போது இவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்கோம், இவங்க கேட்ட கேபினெட்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், இதையும் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் ஐடி ரைடும் விட்டுருக்கோம், அதே நேரத்தில் அறிவாலயத்திலே கீழ் ஃப்ளோரில் கூட்டணியும் பேசுவோம், மேல் ஃப்ளோரில் ஐடி ரைடும் விடுவோம். அதெல்லாம் அது வேறு, அது அரசியல். அது மாதிரி இப்போ இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கேபினெட்லாம் கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் உங்களோட அமைச்சரவையில் 2 பேர் காங்கிரஸ்காரங்க அமைச்சராக இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு கிடையாது பப்பு, அது பப்புக்கு கொடுக்கறது தான் பிரச்சனைன்னு இவங்க வந்து பேசுறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும், அது பாசிபிளே கிடையாது அப்படின்ற 2 செட் ஆஃபும் அடிச்சுக்கிட்டு நாரல. எப்படி வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தா ஜெல் ஆகாது, 2 பேரும் ஒன்று சேர்ந்தா ஓட்டு விழாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு பேசின காலம் போய் நீங்க 2 பேரும் இப்ப எப்படா வாழ போறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க. என்னதான் இப்போ சரியா போயிடுச்சுங்க, எல்லாம் போய் கை கொடுத்து ஸ்வீட் கொடுத்து சூப்பர் அப்படின்லாம் பேசிக்கிட்டா கூட கீழே வேலை செய்யணும்ல தொண்டர்கள், வாங்கண்ணே வாங்கண்ணே டீ சாப்பிடுவோம், வாங்க கொடி கட்டுவோண்ணே அப்படின்னு பேசி அவங்க ஒரு வேலை செய்யணும்ல, வாங்கண்ணா போய் ஓட்டு கேட்போம், கூட்டணி கட்சினா ஓட்டு கேட்கணும்னா பார்க்குற மக்கள்கிட்ட 2 பேரும் இணக்கமா இருக்கணும்ல. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இணக்கம் இல்லையே. அவன் கேட்பான், அவன் 2 பேரை வச்சுட்டு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவன் வந்து கூட்டணின்னுவான், ஆட்சின்னுவான், அதெல்லாம் நம்ம பேசணுமா, அப்படி இவன்கிட்ட போய் நம்ம நிக்கணுமா ஒண்ணுமா. அவன் என்ன நினைப்பான், எங்களை வச்சுக்கிட்டு நீ ஆட்சிக்கு வந்துட்டு எல்லா சொகுசையும் அனுபவிச்சுக்கிட்டு எங்க கிட்ட இருக்கப்பா, உங்ககிட்ட 30% ஓட்டு இருக்குப்பா, சந்தோஷம், நான் கைண்டுக்கிறேன், நான் ஒரு 4% தானே நான் கைண்டுக்கிறேன், எனக்கு பதிலாக நீ வேற யாரையாவது பார்த்துக்க அப்படின்னா அவன் பதட்டமா வரான். வந்துட்டு 30 இருக்குடா, நீ கவலைப்படா, அவன்கிட்ட 4 தாண்டா நம்மளை காப்பாத்துது, புரிஞ்சுக்குங்கடா, அவனை ரொம்ப அடிக்காதீங்கடான்னு சொன்னா. இல்ல வெளில வந்துருன்றீங்களா நீங்க? ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து தனியா நிக்க போறதா, ஆமா காங்கிரஸ் வந்து தனியா நிக்க, ஏன்னா மம்தா அங்க கூடி சேர்த்துக்கல, மம்தாவும் அங்க வந்து ரெடியா இல்ல கூட்ட சேர்த்துக்கிறதுக்கு. அங்கேயும் போய் கேட்டிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் கேட்கதான் செய்யறாங்க. என்னன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வீம்பு அதிகங்க, இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, களத்துல இருக்க மாட்டாங்க, களத்துல அந்த தன்மையை புரிஞ்சுக்க மாட்டாங்க, தேவைக்கு அதிகமா கேட்பாங்க, இல்லைன்னா குட்டையை குழப்பிட்டு வருவாங்க. அப்ப இந்த வேலையை தான் இங்கேயும் பாக்குறாங்க. கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அவங்க சொல்றது நியாயம் தான், இதெல்லாம் நீங்க திரைமறைவுல கேட்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இப்ப ஏன் இவ்வளவு ஓப்பனா கேட்கறாங்கன்னா, இப்ப ராகுலோட அனுமதி இல்லாம இதை கேட்க முடியாது. ராகுல் வந்து இப்ப இன்னத்துக்கு ராகுல் சொல்லியிருக்கணும்ல, இதெல்லாம் கேட்காதீங்க, இது தப்புன்னு, இல்ல மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கணும், சொல்லலையே. பேசுறபடி நீங்க பேசுங்க, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். அப்படின்னா இவங்க அந்த அளவுக்கு கோவப்படுத்திருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், என்னோட டார்கெட் 25, உனக்கு மிஞ்சி போனா ரொம்ப கெஞ்சினா 3 கொடுப்பேன் எக்ஸ்ட்ராவா, இது தாண்டி என்னால கொடுக்க முடியாது, வேணா ஒரே ராஜ்யசபா கொடுக்குறேன்றதான் இவங்களுடைய ஸ்பீச்சா இருக்கு. அப்போ நாங்க இன்னும் அவ்வளவு கேவலமா போல, இப்ப நீ வின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்ப நான் வெளியே இருந்து என்னென்ன கேம் ஆடுறேனோ ஆடுறேன். அப்படியே நான் உங்க கூட இப்ப கூட்டணிக்கு வந்தாலும் இந்த கூட்டணி ஜெல் ஆகாது, மக்கள்கிட்ட போகும்போது என்ன மாதிரியான இது ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு பக்கா பிளானோட தான் காங்கிரஸ் உள்ளார இறங்கி இருக்கு. பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இதோட நமக்கு 2029 தானே, இன்னும் 3 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள பேசி சால்வ் பண்ணிக்கலாம். அண்ணன் தானே, எல்டர் பிரதர் தானே, எல்டர் பிரதர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தா நம்ம சால்வ் ஆயிட போறாங்க. காங்கிரஸ் இது வந்து ஒரு பழமையான கூட்டணி, இது வந்து கொள்கை கூட்டணி, கொள்கை கூட்டணியில ஏன்பா இந்த பிரச்சனை எல்லாம் வருது, கொள்கை கூட்டணியில இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. பத்திக்கிட்டு எரியுது, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம சொல்ற மாதிரி அந்த மேஜிக் நடந்துச்சுன்னா திமுகவுக்கு மிக பெரும் அடி. அது அப்படி சமாளிப்பாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது இல்லாம நாங்க ஜெயிச்சிருக்கோம், வச்சிருக்கோம், எங்களுக்கு அத்தனை % இருக்கு, இத்தனை % இருக்கு, நாங்க மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்கோம், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுடைய இந்த % போச்சுன்னா பர்செப்ஷன்லயே அந்த பேசுவாங்க இல்லையா, காங்கிரஸ் திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு, தாவேகா கிட்ட போயிடுச்சா அப்படின்னு வரும் இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய அடி. அது தாவேகாக்கு ஒரு பூஸ்ட் ஆகும்.
அதுக்கு தான் போய் கிளம்பி போயிடுறாரோ செல்வ பெருந்தகை வந்து பெங்களூர் தலைவரே நிறுத்த சொல்லுங்க தலைவரே, அவங்க ரொம்ப பேசுறாங்க தலைவரே, அவங்க பேசுறதுக்குலாம் அவங்க என்ன முறைக்கிறாங்க தலைவரே. இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்த? கண்டனம் தெரிவிச்ச? யாரை கேட்டு கண்டனம் தெரிவிச்ச? நான் உனக்கு சொல்லவே இல்லையே கண்டனம். நானே கண்டனம் தெரிவிக்கல, நீ எங்க? நாங்களே பேசல, நீ யாரு? இல்ல நானே கண்டனம் தெரிவிக்கல, நான் பேச சொன்னதே நான் தான், நீ ஏன் கண்டனம் தெரிவிக்க? ஐயோ தலைவரே உங்களுக்கு புரியாது, நமக்கு கிடைக்க வேண்டிய பரவாயில்ல, நீ போய் இப்ப என்ன சொல்ற, கூட்டணி முறிவுன்னு போய் சொல்லு போ. தலைவரே இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ யார்கிட்ட வேணாலும் வாக்கு கொடு, நாக்கு கொடு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, முடிஞ்சு போய் சொல்லிட்டு வாப்போ. இல்லை, நீங்கள் அதிமுக பற்றி பேசும்போது தான் 24ஆம் தேதி வந்து வேட்பாளர்கள் பட்டியலை வந்து லிஸ்ட் வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு புதிய கட்சி உதயமாகிறது நம்ம 24. ஆதித்யா பாருங்க, சந்தோஷமா இருங்க. என்னங்க நீங்க என்னங்க ஒரு இருக்கலாம், ஏதோ ஒரு 1% 2% இருக்கலாம், நீங்க ஆக்டிவ் அரசியல்லையே இல்லை, இன்னமும் வந்து அதிமுக பொதுச் செயலாளர்னு போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இது நியாயமா? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் சின்னம்மா அப்படின்னு நீங்க களத்திலேயே இல்லாம இத்தனை நாளா உங்க அதிமுக சேர்க்கணும், நான் தான் ராஜமாதா அப்படின்லாம் சுத்திட்டு இருந்துட்டு ஏத்தி விட்டவனே இறக்கி விட்ட பத்தியா எப்போ அப்படியேப்பட்ட ஒரு இதுகிட்ட போயிட்டு இப்போ வந்து நான் தான் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு ஏதோ என்னன்னு தெரியல, என்ன ஞானவதையும் தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான், முதலமைச்சர் தான். உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னோன்னா நம்மளையும் கேட்கறாங்க போலன்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என் கனவு இதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிளான் போட்டு. உங்க வீட்டுக்கு வந்துச்சா? ஃபார்ம்லாம் வந்துச்சா? எந்த ஃபார்முங்க? உங்க கனவுகளை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் அது எழுதி கொடுத்தனா என் வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. என் கனவெல்லாம் எழுதி அதுல கொடுத்தனா வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அதனால அந்த ஃபார்ம் வந்துச்சுன்னா கூட நான் வாங்க மாட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க. அதனால சசிகலா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ண போறோம், இல்லைன்னா அவங்க தம்பியோட திவாகரன் ஒரு கட்சின்ற, திவாகரன் ஒரு பேர், அவருடைய கட்சி அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்கு, அதை வந்து இது பண்ண போறோம், ஃபார்ம் பண்ண போயிட்டு தாவேகா கிட்ட கேட்டு ஒரு 30 சீட்டு நிக்க போறோம், இல்லைன்னா அதிமுக நிக்கிற இடத்துலலாம் இந்த முக்கியமான அவங்களோட அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, சமூக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் நின்று ஆட்டத்தை கலைச்சி விடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதுவும் 24ஆம் தேதி பண்ண போறாங்க. ஸோ அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிறதையும் 24ஆம் தேதி அதிமுக பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே கூத்தா இருக்கும் அவங்க சொல்ல, இவர் ரிலீஸ் பண்ண. விஜய் மாநாடு நடத்த போறாரு 24ஆம் தேதி. மாநாடுலாம் நடத்த வேணாம். இல்ல மாநாடு இல்ல, ஏதாவது மக்கள் சந்திப்பை தான் நடத்த போறாங்க. 2 புஸ்வானமும் ஏங்க 5000 ரூபா கொடுத்த அன்னைக்கு செல்லுபடி ஆகல, இதெல்லாம் சுத்தமா அது மாதிரிதான். இப்ப சசிகலா அவங்க இப்படி ட்ரை பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. பட் ஆனா அப்படி ஒன்று பண்ணி அவங்க ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு 30 இடத்துல நிறுத்த போறாங்கன்னா அது அதிமுகவுக்கு கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஓட்டுகள் செதறும். அதே ஏரியால நல்ல முகம் தெரிஞ்ச ஆட்களா அவங்க நிறுத்தினாங்கன்னா ஒரு ஓட்டுகள் அவங்களுக்கு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தாவேக்கா கூட போச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. உண்மையாவே அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி தாவேக்கா, காங்கிரஸ், ஒருவேளை ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து சசிகலா வராங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னே உங்களால சொல்ல முடியல, யோசிக்கவே முடியல. அதை போயிடுவோம். அடுத்தது நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அந்த திரிஷாவும் விஜயை பற்றி பேசினதுக்கு அப்புறமேட்டு திருப்பி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் திருப்பி விஜய் பிடிச்சி உரண்டெழுத்திருக்காரு. அதாவது ஒரு கூட்டத்தில் போனால் இறப்பு வர்றதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு. சகுனம், நல்ல சகுனம் தானே. இல்லை, சமீபத்தில் எல்லாருக்குமே ஒரு விஷயம், விஜயை பற்றி பேசினா நல்லா இதில் இருக்காங்க, லைம் லைட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. சும்மா எதையாவது பேசிட்டு போனால் கூட போட மாட்டேங்கிறாங்க. விஜயை பற்றி பேசினா அவர் விஜயை பற்றி இப்படி பேசினார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாக நடந்துகிட்டு இருக்கு. அதை நயினார் நாகேந்திரனும் ஃபாலோ பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவருக்கும் எதுவும் சம்மந்தமும் கிடையாது. அவங்க தான் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கெல்லாம் காரணம் விஜய் கிடையாது, அரசு தான் சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் விஜய் காரணம், அவர் வந்து அப்படி, அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, அவர் என்ன கட்சியை வச்சு நடத்துறாருன்னு என்னமோ கேட்குறேன். அதில் சமீபத்தில் சம்மந்தமே இல்லாமல் திரிஷாவை பற்றி பேசி அது பெரிய சர்ச்சை ஆகி போச்சு. இப்போ திரிஷாவும் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. பொது வாழ்க்கையில் இருக்க நீங்கள்லாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசணும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு இதுவா, நான் எந்த கட்சியிலே இல்லை, இந்த கட்சியிலேயே நான் வந்து சேர போகிறதும் கிடையாது, ஏன் என்னை பற்றி உங்களுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தை பேசுறீங்க அப்படின்ற ஒரு கண்டனத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவே நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பெரிய அவமானம் அதில். ஏன்னா இது வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாருன்னா அது இந்த அளவுக்கு போயிருக்காது. அவரு கமல் மாதிரியே பேசிட்டு போயிருக்காப்புல. அதான், அவர் வருத்தம் தெரிவிக்க மாட்டாரு. அவங்க கட்சியில் இருக்க குஷ்பு எனக்கு தெரியல, நான் என்னன்றது என்ன தெரியணும் உங்களுக்கு,
என்ன அவர் பேசி இருக்கிறது வீடியோ இருக்கு, எல்லாரும் ஊர்ல இருக்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலையுமே சொல்லியிருக்காரு, எல்லாருமே சொல்றாங்க தவறு, நீங்க பேசியிருக்க கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள். நம்மளும் அதை தான் சொல்றீங்க. அதை விட்டுட்டு திருப்பி வந்து அவர் பேசுறத நான் இன்னும் கவனிக்கலன்னா இப்போ குஷ்புக்கெல்லாம் என்ன, உங்களுக்கு ஒன் சைடு தானே. நீங்க என்னவோ அது திமுக என்னதுக்கு வந்தா உங்களை பத்தி பேசணும், நீங்க எவ்வளவு பொங்குனீங்க, என்னெல்லாம் சொன்னீங்க, என்னெல்லாம் வழக்கெல்லாம் போட்டீங்க. இப்ப அவர் பேசுனதுக்கு அமைதியா இருக்கீங்க, ஏன்னா உங்க மாநில தலைவர் என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கான்னு தெரியல. ஸோ குஷ்பு அவங்களுக்கும் இதுவும் சரி, வானதி சீனிவாசனும் வந்து கண்டனம் தெரியுது. அவர் ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல, எப்பவுமே அப்படி பேச மாட்டாரு, என்னன்றதை நாங்கள் வந்து பேசுகிறோம், அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனால் திமுக எப்படிலாம் திமுக எப்படி பேசுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி இங்கே பேச்சு இல்லை. அவர் ஏன் அப்படி பேசினாருன்னு கேட்டால் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. திமுக காரன் அப்படி பேசினான்னு கேட்டதுக்கெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் கேட்க வரல. அப்படிதான் இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு திரிஷா பதிலடி கொடுத்துட்டாங்க, அதுவே அவருக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். அதனால அது இல்லாம ஒரு தாவேக்கால பேசாம இருந்தாலும் இன்னும் ஆமா அது தப்பா போயிருக்கும். திரிஷா இதை பத்தி கூவத்தூர் சம்பவத்தப்பையும் இதே மாதிரி பேசி பெரிய பிரச்சனையாகி அவங்க வந்து ஒரு கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, வழக்கெல்லாம் போட்டாங்க. மன்சூர் அலிகான் அப்படி எல்லாத்துக்கும் ஏன் திரிஷாவை இழுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. மன்சூர் அலிகான் இப்படிதான் ஏதோ ஒன்று பேசினாரு, ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்லயோ இல்ல வேற வெளியிலயோ நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேசி பெரிய சர்ச்சையாச்சு. அவரும் வந்து கண்டன அறிக்கை. எல்லா பையனும் திரிஷாவை இழுத்து தான் பேசுறாங்க. என்னைக்கு என்ன ஆகும் தெரியல. அப்புறம் தாவேக்கா சார்பில் இருந்து ஒரு வழக்கறிஞர் வந்து கேஸும் போட்டாங்க நயினார் நாகேந்திரன் மேலேயும், அந்த யூடியூபர் மேலேயும் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான், நான் அது பேர்லாம் சொல்ல மாட்டேன். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வேண்டாங்க, தேவையில்லை. ஆமா, ஒரு யூடியூபர் மேலேயும் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து விஷயம். இதுல இதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்லை. இல்ல நல்ல விஷயம் தானேன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் அப்படிதான் பேசுவாரு. இப்ப எது 41 பேர் இருந்தது போனாலே இறந்துருவாரு, அப்படிதான் பேசுவாரு. ஏன்னா இப்ப அவருக்கு விஜய் தேவையில்லை, விஜய் வரமாட்டாருன்றத சொல்லிட்டாங்க. சோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. விஜய் பத்தி ஏதாவது பேச வேண்டியிருக்கு, எதையாவது ஒன்று கேட்டா எதையாவது ஒன்று சொல்றாரு. அவர் எதுவும் பிரச்சனையில இருக்காரான்னு தெரியல. ஆமா, அவர் ஏதோ சம் ப்ராப்ளம்ல இருக்காரு, ஏதோ கூட்டணி ஏதோ ஒரு இஷ்யூல இருக்காரு நினைக்கிறேன். திருநெல்வேலி தொகுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. வேற ஏதோ ஒரு இதுல பேசிடுறாரு, ஆவேசப்பட்டு பேசிடுறாரு. சீட்டு இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அங்க பதில வேற எங்கேயா நில்லுங்கன்னு இருப்பாங்க. கொஞ்சம் ஆவேசப்பட்டு பேசிடுறாரு. அது இப்படி போய் வந்து முடிஞ்சிருது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவருக்கு தான் அனுபவிக்கணும், வேற யாரும் என்ன பண்ண முடியும்? அவர் பேச்சுக்கு அவர் தான் அனுபவிப்பாரு. இன்னொரு கட்சியும் கேட்டிருக்கு எனக்கு 5 சீட்டு வேணும்னு, மக்கள் நீதி மையம். அது 12 கேட்டுச்சே. இல்ல, மனிதநேய மக்கள் கட்சி. ஓ ஓகே, அவங்களா? கரெக்டு தான், மனிதநேய மக்கள் கட்சி. இல்ல மக்கள் நீதி மையம் இல்லையே, நம்ம சரியாதானே பார்த்தோம், இது அது கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். மனிதநேய மக்கள் கட்சி, ஆமா, அவங்க கூட தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆமா, 5 தொகுதி எனக்கு 5 வேணும்னு கேட்டிருக்காங்க. அண்டர் பிரஷர் டிஎம்கே அப்படிதான் இருக்கு. ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்க கூட்டணி கட்சிகள்லாம், நம்மளுடைய அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா வெளியேறி அப்படி போய் இல்லைங்க பாருங்க 5 சீட்டு கொடுக்க முடியும் பாருங்க, ஏதாவது ட்ரை பண்ணு. நான் உனக்கு வெளியவே போக சொல்ல முன்னாடி எவ்வளோ 1 கொடுத்துருப்பாங்க, 1 2 கொடுத்துருப்பாங்க. 1க்கு 5 எங்க இருக்குது? ஏன் புரியல, 1க்கு கேட்கக்கூடாதா, 5 கேட்கக்கூடாதா? அவங்களுக்கு என்ன அந்த இது இல்லையா அப்படின்னு திமுக இவங்க கேட்குறாங்க. திமுக என்ன சொல்றது, இல்லையே உங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது, 1 தானே, நீங்கள் என்ன திடீர்னு இல்லை 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 எங்களுக்கு 5 வேணும், தீர்மானமே நிறைவேற்றிருக்காங்க. இப்போ நீங்களே பாருங்க, காங்கிரஸ் ஒரு பக்கம் குடைச்சல், திமுக இது மனிதநேய மக்கள் கட்சி வரும், அடுத்தடுத்து வருவாங்க. கம்யூனிஸ்ட் விட்டீங்க, கம்யூனிஸ்ட் வருவாங்க, அவங்களும் வருவாங்க. நாங்களும் இரட்டை இலக்கத்தில் கேட்டிருக்கோம். விடுதலை சிறுத்தைகளும் எங்களுக்கு இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம், நான் கொடுக்குறேனே சொல்லலையே, நீ எப்போ வேணான்னு சொல்றதுக்கு வேணாம் இல்லை. இவங்கெல்லாம் கேட்குறாங்க, அவங்க எல்லாமே வேண்டாம் அப்படின்றாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை அப்படி இல்லை ஜோ, தரமாட்டாங்க இவங்க எனக்கு கேட்குறாங்க. இல்லை தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி அங்கே இருப்பாங்களா? தீர்மானம் போட்டா தீர்மானம் எங்க போட்டீங்க? உங்களுக்குள்ள தானே போட்டுக்கிட்டீங்க, அது எங்க கூட கிடையாது அப்படின்ற. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உன் கட்சி நீ என்ன வேணா தீர்மானம் போட்டுக்கலாம், அதுக்குள்ள என்ன இருக்கு? என்கிட்ட அதை எடுத்துட்டு வராத, நான் உனக்கு கொடுக்க போறது 1 2 தான், அதுவும் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்க போறீங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? தீர்மானம் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு சரி பண்ணுங்க, உங்க விருப்பம் ஏதோ பண்ணிட்டு இருங்க, வாங்க 2 சீட்டு தரேன் நில்லுங்க, அது உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்றதுனால அப்படியே ஓடிக்கிட்டு. இவங்களும் தோத்த 40 கேட்குறாங்க. வேற தோத்த 40 இல்லை, முதல்ல நீ ஜெயிச்ச 25லயே போய் முதல்ல நில்லு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்றது. அதுக்குள்ள தோத்த 40 வந்து காங்கிரஸ் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. அது தாவேக்கா கூட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, அப்ப தாவேக்கா என்ன பாடுபட போகுது, ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், தாவேக்கா என்ன பாடுபட போகுதுன்னு தெரியல. ஏங்க நீ என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க வேலை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. எங்க வேலை பாக்குறதுக்கு? தாவேக்கால வேலை பாக்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. தாவேக்கால வேலை பார்க்க ஆள் இருக்காங்க. காங்கிரஸ் சேர்ந்து வேலை பார்க்குமா?
தாவேக்கால இப்ப எல்லாரும் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. தாவேக்காக்கு இப்போ என்னன்னா காங்கிரஸ்ன்ற பேர் இருந்தா மட்டும் போதும். தாவேக்கா காங்கிரஸ் இருந்தா போதும், மற்ற வேலை எல்லாமே தாவேக்கா பார்த்துரும். காங்கிரஸோடைய கல நிலவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஜோ. தம்பி 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 அப்படியே தூக்குங்க. என்ன நீ பிடிக்கவே இல்லை தூக்குங்க. தள்ளு 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 மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. பாருங்க அப்படியே உன்னைய சூப்பர்வைசர் வேலை பார்க்கலாம் இங்க கூப்பிடல, உன்னையே வேலைக்கு தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். இல்ல அப்ப இருக்கு இவரு இந்த மாணிக்கம் தாக்கூர் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே அப்பதான் இருக்குது. வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க. எம்பின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்ட் விட்டுங்கன்றானுங்க. எங்க கட்சியில வந்து அதுவும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. போஸ்ட் விட சொல்றாங்க. இது சரிப்பட்டு வராது. என்ன செல்லு பிரதங்க என்ன வேலைக்கு ஆகாது. திமுக எதை கொண்டு ஓடி போயிடு. ஏன்னா படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தேன் கத்தாதுன்னு கத்தி ஆட்டையை கலைச்சு விட்டு நீ பேசுறதுக்கு நான் கண்டன அறிக்கை கொடுத்து அங்க இருந்து எனக்கு கண்டன அறிக்கை வருது. யாரை கேட்டு கண்டன அறிக்கை கொடுத்தேன்னு இதுதான் போகுது. பாப்போம் அடுத்து என்ன நடக்குது. ஏன்னா இந்த இதுதான் பெரிய இஷ்யூ. பத்திக்கிட்டு எரியுது, எப்ப வேணாலும் வெடிக்கலாம். இல்ல தண்ணி ஊத்தி அணைக்கிறாங்களான்றத இன்னும் ஒரு 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். கடைசியில இதையா ஓட்டிட்டு இருந்தீங்கன்ற நிலைமையில கொண்டு வந்து விடாம இருந்தா சரி. இல்ல இதையா ஒட்டிட்டு இருந்தீங்கன்னா கூட அப்படியே நடந்தா கூட உங்களுக்கு கீழே ஒட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒட்டணும்ல. ஆமா, ஒன்னா இருக்குன்னு ஒட்டணும்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாக்கணும். இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்களே மக்கள், அவங்களும் பாக்கணும். ஓ என்ன இப்படி பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்ப சேர்ந்துக்கிறீங்கன்னா அப்ப ஏதோ பிரச்சனை, நீங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங்ல வந்து பேசியிருக்காரு. பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். ஆமா, பாட்டு போடாதீங்கன்னா கேட்கறது இல்லை. ஏதாவது ஒரு பாட்டை ரெடி பண்ணி போட வேண்டியது, அதுக்கப்புறம் ரேம்ப் வாக் பண்ண வேண்டியது, துண்டை தூக்கி சுத்த வேண்டியது. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஸ்ட்ராட்டஜி டீமா அவருக்கு பிடிக்கல. அதான் சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். இல்லையே, பொழுதுபோக்கிற்கான இடம் கிடையாது. சொன்னது விஜயங்க. விஜயவா? ஆமா. என்ன சொல்றீங்க நீங்க முழுசா கேட்காம நீங்க வந்து இப்படி போட்டு அடிச்சுட்டீங்களே. பாலிடிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இல்லன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அது அவரு போய் விஜய்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் அங்க இருந்தா யார் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது? விஜய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. வந்து ஒரு இது கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது. நீங்க பாட்டுக்கு சும்மா வரணும், பார்ட் டைம்ல வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. என்டர்டெயின்மெண்ட் கிடையாதுங்க விஜய். இது வந்து விஜய்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு கூட்டம்னு சொன்னாரு. ஒரு கூட்டம் இதுவாது பரவாயில்ல, அடிமை கூட்டம் எடப்பாடி அப்படின்லாம் பேசிட்டு அடுத்து வந்து இன்னொரு கூட்டம் இருக்கு, கொள்கைனா என்னன்னு தெரியாது, கோட்பாடுனா என்னன்னு தெரியாது. திமுகவும் வந்து ஜூனியர் விகடன்ல பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அதான் கொள்கைனா இல்ல அவங்க பேர் சொல்லக்கூடாதான், விஜயோட பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொள்கைனா என்ன கோட்பாடுனா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு, அது ஒரு கூட்டம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கொள்கை கோட்பாடு எல்லாம் உள்ள கூட்டமே அப்படிதான் இருக்கு. உங்க கூட்டமே, கொள்கை உள்ள கூட்டமே துண்டை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கு. கோட்பாடு உள்ள கூட்டமே வந்து ரேம்ப் வாக் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. கையில இந்த பொக்கேவெல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க. கான்பிடென்ட்டா இருக்கிற உங்களை பார்க்கும்போது எனக்குன்னு பேச வைக்கிறாங்க. அப்படி பாக்குற பட்சத்துல அவரு யார சொன்னாருன்ற டவுட் வரதா செய்யும். ஒரு கூட்டம் உருவாகி இருக்குன்னா அது யார வேணாலும் இருக்கலாம். அது ஏன் விஜய்னு நீங்க எடுத்துக்கிறீங்க? அது டேடியவே கூட அவர் சொல்லியிருக்கலாம். கொளுத்தி போடு என்டர்டெயின்மெண்ட், பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட்னு டேடியை டைரக்டா சொல்ல முடியாது. டேடிக்கு டைரக்ட் பண்ற இந்த டீம் இருக்குல்ல, டேடி சன்னுக்கு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தம்பி இது பாலிடிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா. அவரு தான் அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லையா? அவரு நீட்டா போறாரு வராரு, மக்களை பாக்குறாரு, நிர்வாகிகள்கிட்ட பேசுறாரு வராரு. இவரு தானே இந்த வேலையை டேடி செட்ட வர ஓவர் ஆயிருச்சு. அதான் டேடி எதுவும் பண்றது இல்ல. டேடிக்கு சொல்ற டைரக்டர் டீம் இருக்குல்ல, அவங்க பண்ற வேலை. அவங்களதான் சொல்றாரு பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. அதனால அது அப்படிதான் போகும். அதுக்கு என்ன பண்றது? டைரக்டா சொல்ல முடியாது. அதனால ஏன்னா இப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் கலைஞர் பண்ண மாட்டாரு. டைரக்டா சொல்ல இல்லைங்க. இப்போ அப்பா இவரு ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருக்கும்போது, கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது, துணை முதலமைச்சரா இருந்தார் ஸ்டாலின், முதலமைச்சராக கலைஞர் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு. இவர் என்ன அப்பா என்ன சொல்றாரு, தலைவர் என்ன சொல்றாரு அதுதான் வந்து செய்வாரு. ஆனா இப்ப இங்க அப்படி இல்ல. இவர் நீட்டா நடந்துக்கிறாரு, போறது வர்றது, நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுன்னு. ஆனா இவரை வச்சு ஒரு டீம் டைரக்ட் பண்ணது இல்ல. அவங்க தப்பா ஏதோ சொல்லி கொடுத்து ஏதோ பண்றாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. அந்த காமெடி ஒண்ணு வரும் பாத்தீங்களா, ஏய் அவன் நம்ம கலாய்க்கிறான்டா அப்படின்ற மாதிரி, அது அவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ராஜ் ஹேட்ரிக் ராஜ்
அப்படின்ற மாதிரி ஏன் அவங்க நம்மளை கலாச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொல்லி யாராவது நிறுத்த சொல்லுங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் அவரு சொல்லி. அதுதான் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுல ஆனா அது இப்படி சொல்ல முடியாம டைரக்டா அந்த வாயில விஜய் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனா விஜய் சொல்லல, அவங்களதான் சொல்லியிருக்காரு. அப்பா முதலமைச்சர்ன்றதை நேரடியா சொல்ல முடியல. எவ்வளவு சொல்லி பார்த்திருப்பாரு, தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க, அப்பா வச்சு இதெல்லாம் தப்பு. இல்லைங்க, விஜய் தான் சொன்னாரு எனக்கு நல்லா. ஏன்னா இளைஞரணி மாநாடு அவரு தான் கூட்டினாரு, அதுல தான் ரேம்பாக்லாம் நடந்துச்சு, செல்ஃபி கில்ஃபிலாம் எடுத்தாங்க. அப்புறம் எப்படி அவங்களே சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க, விஜய் தான் சொல்லியிருக்காரு. நீங்க அப்படி எடுத்துக்கங்க, எனக்கு அப்படி தெரியலப்பா. அவர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டார், கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டம். ஆமா, கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டம். இப்ப துண்ட சுத்திர கூட்டம் எல்லாம் கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டம். சேர் மேல ஏறின கூட்டம் கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டம். சேரத்துக்கு தலையில வச்சா கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டம். வாழைத்தாரை இழுத்துட்டு போனா கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டம். அப்ப கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டம் எந்த கூட்டம்னு அவரு தான் சொல்லணும். அப்ப அவர் என்ன புரிதல் என்னவா இருக்குன்னா, என்னுடைய அரசியல் புரிதல் என்னவா இருக்குன்னா, அப்ப இவங்களதான் வந்து மென்ஷன் பண்றாரு, இவங்களதான் மென்ஷன் பண்ணி இப்படி சொல்றாரு. டைரக்டா சொன்னா தப்பா ஆயிடும்ன்றதுனால இப்படி மென்ஷன் பண்ணிருக்காரு, நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க விஜய சொன்னாரும் புரிஞ்சுக்கிட்டா நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப்படியே இருக்கட்டும். முடிச்சிடலாங்களா? மீண்டும் ரெட்ரோ லுக்ஸ் ப்ளஸ்க்கு நம்ம இன்னொரு வீடியோ எல்லாம் வாக்குறுதி கொடுக்காதீங்க, முடிஞ்சா கொடுப்போம், முடிஞ்சா பண்ணுவோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நம்ம அடுத்த நேர்காணல்ல நம்ம மீட் பண்ணுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம். என் நெஞ்சில் குடியிருக்கும்